பள்ளி எனும் சோலையில் பட்டாம்பூச்சிகளை கவனி வரும் மாணவ செல்வங்களுக்கும் எனது இனிய காலை வணக்கம். இந்த அழகான காட்சி, அதாவது அதிகாலையில நம்ம பிரேயர்ல நிற்கிறது அப்படிங்கிறது எல்லா குழந்தைகளுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா அப்படின்னா இல்லை. இதே காலகட்டத்தில் நிறைய குழந்தைகள் நிறைய நாடுகளில் கல்வி வாய்ப்பு மறுக்கப்பட்டு வறுமை கோட்டுக்கு கீழே ரொம்ப, அதாவது வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு படிப்பு அப்படிங்கிற ஒரு இதுல கிடைக்காம கஷ்டப்படக்கூடிய சூழல் நிறைய இடங்கள்ல நடக்குது. நம்ம தொலைக்காட்சிகள்லையும் மற்ற மீடியாக்கள்லையும் நம்மளால பார்க்க முடியும். ஆனா நீங்க எல்லாருமே கல்வி என்கின்ற வாய்ப்பு கிடைக்கப்பெற்ற மாணவர்கள். அதுக்கு நீங்களே ஒரு கிளாப் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு குழந்தையை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவதற்கான ஒரே ஆயுதம் கல்வி மட்டுமே. எங்க அப்பா அதை சம்பாதிச்சு வச்சாங்க, அம்மா அதை சேர்த்து வச்சாங்க, எதுவுமே உங்களை உயர்நிலைக்கு கொண்டு வராது. எல்லாமே அழியக்கூடியது. கொரோனா வந்துச்சு, மனித உயிர்களே அழிந்தது. சுனாமி வந்துச்சு, எல்லாமே அழிஞ்சிருச்சு. ஆனா ஒரு மனுஷன் மேல வரணும் அப்படின்னா ஒன்றே கல்வி, இன்னொன்றே தன்னம்பிக்கை. இந்த ரெண்டு விஷயம், தன்னம்பிக்கையை ஒரு மனுஷனுக்கு கொடுக்கக்கூடியதே எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்விதான். அந்த கல்வியோட அருமை நிறைய மாணவர்களுக்கு இன்னும் புரிவதில்லை. கிட்டத்தட்ட நம்மளாம் எப்படி இருக்கிறோம்னா ஒரு சர்க்கஸ் யானை மாதிரி இருக்கிறோம். சர்க்கஸ் யானை ஒரு யானை அப்படின்னாலே இருக்கிறதுலயே உருவத்துல மிகப்பெரிய உருவம், வலிமை அதிகம் கொண்டது. ஒரு மரத்தை நினைச்சா உடச்செறியும். ஆனா சர்க்கஸ் யானைக்கு தன்னுடைய வலிமையும் தான் பெரிய தோற்றம் கொண்டவன் என்பதும் தெரியாது. அந்த யானைப்பாளன் என்ன சொல்றானோ, ஒரு சின்ன சேரை போட்டு ஏறி நிற்க சொன்னா அது ஏறி நிற்கும். அதுக்கு காரணம் என்னன்னா அதோட உலகம், அது குழந்தையில இருந்து அந்த யானைப்பாகன் அதை வளர்க்கிற விதம். இப்படிதான், இவ்வளவுதான் உனக்கு இருக்கிற திறமை. அந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய இளைய தலைமுறையினரை நீ இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு வழிநடத்துறது எது அப்படின்னா செல்போன், டிவி. நல்ல விஷயம் நிறைய இருக்கும் செல்போன்லையும் டிவிலையும். ஆனா நம்ம அதெல்லாம் பாக்குறோமா அப்படின்னா அது கிடையவே கிடையாது. நான் வர்றப்போ, பஸ்ஸுக்கு நிற்கிறப்போ, பஸ்ல வர்றப்போ இந்த குழந்தைங்க பேசுறது நிறைய, நம்ம ஸ்கூல் மட்டும் கிடையாது, ஸ்கூல் குழந்தைங்க பேசுறது எல்லாமே படிப்பு சம்பந்தமா யாராவது பேசுறாங்களா, இல்ல இதை படிச்சா எதிர்காலத்துல நமக்கான ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு பேசுறாங்களா? இல்ல, ரொம்ப சின்ன சின்ன விஷயம், வாழ்க்கைக்கு தேவையே இல்லாத விஷயங்களை பத்தி தான் அதிகமா பேசிக்கிறாங்க. அது நமக்கு வாழ்க்கைக்கு முக்கியம் இல்லை. முதல்ல எது நமக்கு வேணும், எது வேண்டாம் அப்படிங்கிறது உனக்கே தெரியும். அதுல இருந்து முதல்ல வெளியே வாங்க. வேண்டாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே தூக்கி போடுங்க. குக்கில வாங்கி சாப்பிட்டா அவசரம் வரும் தெரியும். அது பலமுறை சொல்லி இன்னும் நீங்க சாப்பிட்டா உலகம் போட்டுட்டு தான் இருக்கீங்க. முதல்ல நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் எதெல்லாம் கெட்டதுன்னு நினைக்கிறீங்களோ அதை தூக்கி போடுங்க. நம்ம கிட்ட இருக்கிற திறமை என்ன, பலம் என்ன, நம்ம எப்படி முன்னுக்கு வரணும் அப்படின்னு மட்டும் எல்லாரும் யோசிங்க. அந்த மாதிரி யோசிச்சோம் அப்படின்னா நம்மளை அடிச்சுக்கிறதுக்கு யாருமே இருக்க முடியாது. உன்னை அப்பாவோ அம்மாவோ ஆசிரியர்களோ சொல்ல முடியும். ஆனா உன்னை நல்வழிப்படுத்துறது உன்னோட மனசாட்சியும் நீ மட்டும்தான். ஆசிரியர் சொன்னாதான் நான் செய்வேன். சில குழந்தைங்க சொன்னா செய்வீங்க, சிலர் நீ சொல்லிட்டே இரு, நான் இப்படிதான் இருப்பேன். ஏன்னா நான் நிறைய குழந்தைகளை பார்த்துக்கிறேன், நீ என்ன வேணா சொல்லு, ஆனா நான் மாற மாட்டேன். அது தவறு. நீ சரியா இருக்கணும் அப்படிங்கிறதுனால மட்டும்தான் ஆசிரியர்கள் உங்களை நல்வழிப்படுத்துறாங்க. இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் மாதிரி. இந்த குறிப்பா 11-12 வயதுகளில் இருக்கக்கூடிய 12ஆம் வகுப்புகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அடலசன்ட் ஸ்டேஜ். நீங்க எடுக்கக்கூடிய முடிவு நீ ஒரு IAS அதிகாரி ஆகிறதுக்கு காரணமா இருக்கும். நீ எதுவுமே இல்லாம ஒரு வீடடிக்கப்பட்ட பெண்ணா வாழ்றதுக்கு, இந்த சமுதாயத்துல வாழ்றதுக்கும், இந்த பருவத்தில் இந்த காலகட்டத்தில் நீ எடுக்கக்கூடிய முடிவு நல்லா படிச்சு நல்ல நிலைமைக்கு போனீங்கன்னா நீ நாளைக்கு ஒரு பெரிய அதிகாரியாவோ, ஒரு டாக்டராவோ, இன்ஜினியராவோ இந்த உலகத்துல வளம் வர முடியும். இல்ல நான் தவறான முடிவு எடுக்கிறேன்னா நாளைக்கு எதுவுமே இல்லாம அடுத்த நிமிஷத்துக்கு சாப்பாட்டுக்கு என்ன செய்யறதுங்கிற ஒரு நிலைமைக்கு போறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ உங்க வாழ்க்கையை தீர்மானிக்கிறது உங்க கையில இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பதற்கான நல்ல முடிவை இந்த நல்ல தருணத்தில் எடுக்குமாறு கேட்டு அன்புடன் நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.